தனக்கு விபூதி அடிக்க வந்தவனுக்கு திருப்பி விபூதி அடிச்ச கூத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நபரை பாருங்க. இவர் பேரு பூபேந்திரா சிங், கான்பூரை சேர்ந்தவர். இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். போன மாசம் 6ஆம் தேதி இந்த பூபேந்திர சிங்குக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதை எடுத்து அவர் பேசும்போது ஆப்போசிட்ல பேசுறவன் தன்னை ஒரு சிபிஐ ஆபீசர் அப்படின்னும், உங்களுடைய ஆபாச வீடியோக்கள் எல்லாம் இன்டர்நெட்ல வைரல் ஆயிடுச்சு, இதனால உங்களை 24 மணி நேரத்துல கைது பண்ண போறோம், அதுக்கான லெட்டரை உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அந்த வீடியோஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ இந்த பிரச்சனையை சரி செய்ய போறியா இல்ல 3 வருஷம் ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு மிரட்டி இருக்கான். இவரும் இவருடைய வாட்ஸ்அப்க்கு வந்திருந்த அந்த மார்க் செய்யப்பட்ட புகைப்படங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்புறம் அந்த லெட்டரை செக் பண்ணி பார்த்துட்டு அது போலி லெட்டர் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஆப்போசிட்ல பேசின கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லாம போயிடுச்சு. ஏன்னா இவரு ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அவனுக்கு போன் பண்ணி இவரு ஸ்கூல் பையன் மாதிரி வேணா சார் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிப்பாங்க சார் அப்படின்னு கெஞ்சிருக்காரு. உடனே அந்த ஃப்ராட் என்ன பண்ணிருக்கான், இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கான். நீ எனக்கு ஒரு 16,000 ரூபாய் கொடுத்துட்டனா நான் உன்னை விட்டுறேன், அரெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவரும் நான் நாளைக்கே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாராம். அவன் அடுத்த நாள் பணத்துக்காக கால் பண்ணிருக்கான். இவர் போன் எடுத்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. சார் நான் ஏற்கனவே என் வீட்ல இருந்து ஒரு நகையை திருடி என் ஃப்ரெண்டோட அப்பாவோட கடையில அடகு வச்சிருக்கேன். ஒரு 3,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் அதை திருப்பிடுவேன். அதுக்கப்புறமா அந்த நகையை வித்தா 40,000 ரூபாய் போகும் சார். நீங்க கேட்ட பணத்தை விட 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கபாலத்துல கடுகளவும் மூளை இல்லாத அந்த ஸ்கேமர் பையன் உடனே அவருக்கு 3,000 ரூபாய் பணத்தையும் சென்ட் பண்ணிருக்கான் யூபிஐல. இது போதாதுன்னு அடுத்த 5 நிமிஷத்துல திரும்ப இவரு கால் பண்ணி சார் வட்டி 500 ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னு அவர் கேட்டு அதையும் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அதையும் அனுப்பிச்சு விட்டுருக்கான். இப்படி அனுப்பிச்சு விட்டுட்டு பணம் திரும்ப வரும்னு அவளோட காத்திருந்தவனுக்கு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு போன் வந்துச்சு. காலை அட்டன் பண்ணா இப்ப அந்த பூபேந்திர சிங் இன்னொரு கதையை சொல்றாரு. சார் அந்த நகையை நான் விற்க போயிட்டேன், ஆனா அந்த நகை கடைக்காரர் அந்த நகையை வாங்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா எனக்கு இன்னும் 18 வயசு ஆகலையா, நான் மைனர் அப்படின்னு சொல்றாரு. மீறி இந்த நகையை நீ விற்கணும்னா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல டிக்ளரேஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு இவர் சொன்னதும் அதுக்கு அந்த ஸ்கேமர் பையன் சரியா செஞ்சு தொலைய வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவரு சார் அந்த ஸ்டாம்ப் பேப்பருக்கு இன்னொரு 500 ரூபாய் ஆகுதே அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப அந்த அறிவாளி இன்னொரு 500 ரூபாயை யூபிஐல திரும்ப அனுப்பிச்சு விட்டுருக்கான். இந்த தடவை பூபேந்திரா சிங் அவருடைய போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அடுத்த நாள் அவருடைய போனை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அந்த ஸ்கேமர் இவருக்கு கால் பண்ணிடுறான். இப்ப அவரு இன்னொரு கதையை சொல்றாரு. அந்த நகை கடைக்காரர் என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாருங்க, நீ மைனர் பையன் தானே, செயினை திருடிட்டு வந்து என்கிட்ட விற்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்பாவை வேற கூட்டிட்டு வர சொல்றாருங்க அப்படின்னு விம்மி விம்மி அழுதிருக்காரு அவங்கிட்ட. உடனே மன சங்கடப்பட்ட அந்த ஸ்கேமர் பையன் நானே உன்னுடைய அப்பா மாதிரி அந்த நகை கடைக்காரர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி போன்ல பேசியிருக்கான். பூபேந்திர சிங் நகை கடைக்காரர் மாதிரியா அவருடைய ஃப்ரெண்ட பேச வச்சிருக்காரு. ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருங்க சார், நான் பையனையும் அமுச்சு விட்டுறேன், உங்க நகையும் கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காரு. இப்ப மறுபடியும் அந்த 5,000 ரூபாயும் அமுச்சு விட்டுருக்காங்க. அவன் ரொம்ப லென்த்தா போகுது இல்ல, சரி சீக்கிரமா முடிப்போம். இதே மாதிரி அவர் இன்னொரு கதையை சொல்லி 3,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேமர் பையன் கிட்ட இருந்து இவர் ஆட்டைய போட்டது 10,000 ரூபாய். அதுக்கப்புறமா சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட மொத்த டீடைலையும் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த கொடூரமா ஏமாற்றப்பட்ட அந்த ஏமாற்றுக்காரனை போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கான். இதை பத்தின உங்களுடைய சுவாரஸ்யமான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.